ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பதிவு. ஸோ இன்றைக்கி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, நான் பார்த்தேன். ஸோ அதனால் முக்கியமாக தம்பிங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு தான். சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி வண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறீங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கீழே குனிஞ்சினே ஃபோன் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி வரீங்க. ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வந்தால் என்ன, எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் கரெக்டாக வந்தாலுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஃபோன் காதில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வளைஞ்சு வரீங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, ஆப்போசிட்டில் கரெக்டாக வர எங்களுக்கும் இது பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கெலாம் ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த டவுனுக்குள்ளே கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்க. கொஞ்சமாக கேப் இருந்தால் கூட அதில் சந்தில் தூந்து வரீங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஏன் அப்படி? உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா சைடில் வண்டியை நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டோ இல்லை சாட் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க. அது உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? அதனால பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வாங்க. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு அடிப்பட்டு ஏதோ ஒரு விபத்து நடந்து அடிப்பட்டு ஒரு 3 மாதம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் தெரியும். ஸோ அப்போவே நம்ம கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தால் இந்நேரம் இந்த மாதிரி இருந்திருக்காது, இந்த நிலமை வந்திருக்காதுன்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதனால் யாருக்கும் அந்த நிலமை வரக்கூடாது. கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் கரெக்டாக வரவங்களையும் கொஞ்சம் பார்த்தா அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் வாங்க. ஏன்னா கரெக்டாக நாம் வந்தாலுமே நீங்கள் வர்றது அப்படி இருக்குது இப்போலாம். ஸோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.